வணக்கம். கவி அகாடமி. இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. சந்திப்பிழையை நீக்கி எழுதுகன்னா என்ன சார் அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். கசட தபர இந்த 18 மெய் எழுத்துக்களில் இந்த 6 மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 6 வல்லின எழுத்துக்களில் கசதப எழுத்து மட்டும் ஒரு சில இடங்களில் இட்டும் ஒரு சில இடங்களில் இடாமலும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துல கசதப எழுத்து போட்டு எழுதணும். ஒரு சில ஏதோ விதியால் ஒரு சில இடத்துல கசதப எழுத்து போட்டு எழுதக்கூடாது. இப்படி எழுதுறது தான் அது பேர் தான் சந்திப்பிழை நீக்கி எழுதுங்க. நம்ம சந்திப்பிழை நீக்கி எழுதணுன்னா ஏதோ ஒரு நீக்கிட்டு எழுதுறது கிடையாது. ஒரு சில இடங்களில் அந்த கசதப்ப எழுத்தை போட்டு எழுதணும், ஒரு சில இடங்களில் அந்த கசதப்ப எழுத்தை போடக்கூடாது. அது ரூல்ஸ் பிரகாரம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கசதப்ப எழுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 20 கொஷின் வந்து நான் டைப் பண்ணி நடத்த போகிறேன். நடத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எப்படி சார் இதுக்கு என்ன ஏதாவது விதியெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகு இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகுன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விதி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை போட்டு கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்னு. இதை நம்ம படித்து பார்ப்போம், படித்து உட்காந்து படிப்போம். சரி இதெல்லாம் படிச்சுக்கிட்டோம், நம்ம அந்த வல்லின சந்திப்பிழை கரெக்டாக எழுதணும் அப்படின்றதுக்காக நம்ம இது எல்லாத்தையும் படிச்சுப்போம். ஆனால் இது பார்த்திங்கன்னா திரும்ப மறந்து போயிடும். அதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷின் இருக்குது. இந்த 20 கொஷினை நான் வந்து சொல்லித்தரேன். இதெல்லாம் என்னென்னலாம் எந்தெந்த விதி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே போல் நீங்கள் ஒரு 20 கொஷினுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டாலே உங்களுக்கு 80% வந்து சந்திப்பிழை நீக்கி எழுதுக கன்ஃபார்ம். 80% இல்லை 100% கண்டிப்பாக புரியும். அதுக்கப்புறம் வந்து நிறைய நீங்கள் சந்திப்பிழை கொஷின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கொஷினை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா கொஷினுக்கும் கரெக்டான ஆன்சரை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம கொஷினுக்கு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. இதில் பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. இப்போ இந்த இடத்துல இக்கு போட்டுக்கிறாங்க. இங்கே ஏன் சார் இக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தோணும். இங்கே இக்கு போடலாமா இல்லை போடக்கூடாதா அப்படின்னு நமக்கு தோணும்போது அப்போ இந்த வார்த்தை என்ன அப்படின்றத நம்ம இப்போ யோசிக்கணும். இந்த வார்த்தை என்ன சார் அப்படின்னா பண்பாட்டு கடைசியில் என்ன வந்துக்குது, டூ வந்துக்குது. டூ வந்தா என்ன சார், ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க. இந்த கசட தபரணம்னா சொன்னோம் வல்லின எழுத்து. இந்த வல்லின எழுத்துல ஒரு எழுத்து உகரத்து சேருங்க. இதில் இக்கு கூட உகரம் சேர்த்தா கு, இச்சு கூட உகரம் சேர்த்தா சு. அப்போது இந்த வல்லின எழுத்துக்கள் மேலே உகரம் ஏறிச்சுன்னா அது பேர் குசுடு துப்புரு. அப்போ ஒரு வார்த்தையில் கடைசியில் எங்கே குசுடு துப்புரு வருதோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிடலாம். என்னன்னு சொல்லிடலாம், இந்த எங்கெங்கெல்லாம் கடைசியில் குசுடு துப்புரு வருதோ அது குற்றிய லுகரம்னு சொல்லலாம். ஆனால் நம்ம 7வது புக்கில் குற்றிய லுகரத்தினுடைய வகைகள் வந்து பார்த்திங்கன்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், பன் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போன வீடியோவில் வந்து இந்த சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகையிலே நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் அந்த இடத்துல வல்லின எழுத்து போட்டு எழுதணும். வன்தொடர் குற்றியலுகரம்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பாருங்க. கசட தப்புற இந்த புள்ளி வச்சு எழுத்து இக்கு இச்சு இட்டு இத்து இந்த 6 தான் வல்லின எழுத்து. இந்த 6 புள்ளி வச்சு எழுத்து தொடர்ந்து குசுடு துப்புரு வந்துருச்சா என்னதுங்க, இந்த கசட தப்புற தான் குசுடு துப்புரு. அது இது மேலே வல்லின உகரங்கள் ஏறிச்சுன்னா அது குசுடு துப்புரு. கடைசியில் குசுடு துப்புரு வந்துருச்சா அது வன்தொடர் குற்றியில் வரும். அப்போ வன்தொடர் குற்றியில் வரும்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அங்கே அதனுடைய கசதப்ப எழுத்து எந்த எழுத்து வந்துடுதோ அதனுடைய மெய்ய எழுத்தை இட்டு எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பாக்கு, இந்த இடத்துல இக்கு தொடர்ந்து கூ வந்ததுனால இது வந்து வன்தொடர் குற்றியில் வரும். இங்கே பேச்சு, அது போல் நானும் இங்கே ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கேன். பாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இக்கு தொடர்ந்து கூ வந்ததுனால இது வன்தொடர் குற்றியில் வரும். பேச்சு இங்கே இச்சு தொடர்ந்து குசுடு துப்புரில் சூ வந்ததுனால இது வன்தொடர் குற்றியில் வரும். இது எல்லாத்தையுமே பாட்டு, பத்து, உப்பு, பற்று இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அப்போது இப்போ நம்மளுக்கு பாருங்கள் பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. சரிங்க சார், இது இவங்க சொல்லிடுறாங்களா, விதியில் சொல்லிடுறாங்களா? அதாவது
வன்தொடர் குற்றியல் உரம் வந்தால் வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்களான்னா ஆமாம். அது இப்போ பாருங்கள், வல்லினம் மிகு இடங்களில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகு இடங்களில் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். நிலைமொழியாகனா முதல்ல இருக்கிற வார்த்தை நிலைமொழி, அதுக்கப்புறம் வரக்கூடியது வருமொழி. 2 வார்த்தை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நிலைமொழி, ரெண்டாவது வருமொழி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டு, இந்த இதில் டூ வந்துக்குது, இந்த இடத்துல இட்டு இருக்குது. அப்போ இட்டை தொடர்ந்து கசட தபர இட்டு தொடர்ந்து இருக்கிறதுனால இது என்ன அப்படின்னா கசட தபர ஆறு வல்லின எழுத்து. அது தொடர்ந்து டூ வந்ததுனால இது என்ன அப்படின்னா வன் தொடர் குற்றியல் வரும். அப்போ இங்கே கோ வந்துக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இக்கு போட்டு எழுதணும். இங்கே விற்று சென்றான் இச்சு போடணுமா போடக்கூடாதாண்ணா? நீங்கள் ஏன் அப்படின்னா கசட தபர இரு வந்துருக்குது, அந்த கசட தபர 6 எழுத்துக்களில் அதை தொடர்ந்து குசுடு துப்புரு வந்துக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே என்ன போடணும், இச்சி போடணும். இந்த இடத்துல சே வந்ததுனால இச்சி போடணும். அப்போ வன்தொடர் குற்றியல்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் அப்படின்றதுல அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த இடத்துல இக்கு போடணும். சொல்லுங்கள், வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது கூறுகளை பேணி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐன்ற உருபு வெளிப்படையாக வந்துருச்சு. என்ன அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை விரி. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகைனா என்ன சார் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகைனா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று மறைஞ்சி இருக்கிறதுக்கு தான் நம்ம தொகைன்னு சொல்லுவோம். தொகை நம்ம 6 இருக்குது படிச்சிருக்கோம். அதில் வேற்றுமை தொகையில் ஐயாள்கு இன்னதுகன் அப்படின்ற அந்த வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சிருந்து அப்படின்னா நம்ம அதை தொகைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த உருவு வெளிப்படையாக வந்துடுச்சு, நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அதை நம்ம விரி. அப்போ விரி வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த விரியில் மட்டும் 2 விரியில் மட்டும்தாங்க வல்லின எழுத்துக்களை போட்டு எழுதணும். அது சொல்கிற ஞாபகம் வச்சுங்க. ஒன்று 2ஆம் வேற்றுமை விரி, இன்னொன்று 4ஆம் வேற்றுமை விரி. இது 2த்துல மட்டும் வல்லின எழுத்துக்களை போட்டு எழுதணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்ததுனால நம்ம இங்கே இப்போ போட்டு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈ வந்துருக்குது, பேணி. அதாவது பேணுதல்ன்ற ஒரு வினைச்சொல்லு பேணி அப்படின்னு நிற்கிது, எச்சமாக நிற்கிது. அது என்ன அப்படின்னா இது வினையச்சம். இது என்ன, இது வினையச்சம். எந்த அப்போ வினையச்சமாக இருந்தால் வல்லின எழுத்து மிகுமா சார்னா வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. இருந்தாலும் அகர இகர அகரம் இகரம் கடைசியில் இருந்ததுன்னா அந்த வினையச்சமாக இருந்து அகரம் இதில் என்ன கடைசியில் இருக்குதுன்னா ஈ இருக்குது கடைசியில். அப்போ இகர ஈற்று வினையச்சம் அகர ஈற்று வினையச்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வல்லின மிகு இடங்களில் இதை கொடுத்துருவாங்க பாருங்க. இந்த இடத்துல கொடுத்துருவாங்க பாருங்க, அகரம் இகரம் இந்த ஈற்று, அதுவும் அந்த ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகுன்னு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடுதல்ன்ற ஒரு வினைச்சொல்லு ஆட அப்படின்னு எச்சமாக நிற்கிது. அப்போ இது எப்படி சார்? இப்போ நீங்கள் அதாவது பெயரச்சம் அப்படின்னாலே மேக்சிமம் ஆவல முடியும், ஆனால் இந்த இடத்துல வினையச்சமே அவ்வளோதான் முடியுது. ஆனால் ஏன் அப்படின்னா ஆடுதல்ன்ற ஒரு வினைச்சொல்லு ஆட அப்படி நிற்குது. அப்போது சொன்னார் அப்படின்ற இந்த சொல்லுதல்ன்ற ஒரு வினையை கொண்டு முடியுது. ஸோ அப்போ வந்து இது என்ன அப்படின்னா அகர ஈற்று வினையச்சம். இதில் ஓடி போனார் அப்படின்னு ஓடுதல்ன்ற ஒரு வினைச்சொல்லு ஓடி அப்படி நிற்குது. இதில் என்ன வந்துருக்குதுன்னா ஈகரம். அப்போது இது வினையச்சமாக இருக்கணும். அந்த வினையச்சங்களில் அகர இகர ஈற்று வினையச்சமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அப்போது அது பிரகாரம் பார்க்கும்போது பேணி, அப்போ இந்த இடத்துல இகர ஈற்று வினையச்சம் வந்துக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இப்போ போடணும். இது அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பிரகாரம் பார்க்கும்போது இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து சரியானது. மற்றதெல்லாம் வந்து சரியான்றத பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல இக்கு போட்டுக்கிறாங்க வன்தொடர் குற்றியலும் ரைட்டு. ஆனால் இந்த இடத்துல வெளிப்படையாக 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துடுச்சு. வெளிப்படையாக வந்தால் என்ன பண்ணும், இந்த பே வந்ததுனால இங்கே இப்போ போடணும், ஆனால் போடலை. அப்போ நம்ம பி ஆப்ஷன் இதை பார்க்கவே தேவையில்லை, இது கிடையாதுன்றத அதுக்கு அர்த்தம் போயிடலாம். இப்போ பண்பாட்டு இந்த இடத்துல இக்கு போட்டு இந்த இடத்துல என்னது, இது வன்தொடர் குற்றியல் வரும். இது வன்தொடர் குற்றியல் வரணும் போது இந்த இடத்துல இக்கு போடணும், ஆனால் இக்கு போடலை. அதனால் இந்த சின்றது கிடையாது. அதே மாதிரி இங்கே இங்கே போடல. அப்போ ஏ ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சந்தி பிழையற்ற தொடர். அப்போ வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வல்லை ஐ வெளிப்படையாக வந்துடுச்சு. அதே மாதிரி இது 2ஆம் வேற்றுமை உருபா அப்படின்றத விட
மேக்சிமம் ஐ வர இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசதப்ப எழுத்து போட்டு எழுதலாம். அதே போல் இன்னொரு ரூல்ஸ் சொல்கிறாங்க, உயிர் ஈறு இருந்ததுன்னா, அதாவது எங்க உயிர் ஈறு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, வள்ளை கடைசியில் என்ன இருக்கு, ஐ என்ற உயிரெழுத்து இருக்குது. அப்போ உயிரெழுத்து ஈறு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கசதப்ப போடலான்னு சொல்லிட்டு புணர்ச்சியில் ஒரு விதி இருக்குது. என்ன விதினா, இயல்பாகவோ இல்லை விதியாலேயோ, இயல்புனும் விதினும் நின்ற உயிர்முன் கசதமகுமி. அதாவது இயல்பாகவோ அல்லது ஏதோ ஒரு விதியாலேயோ அங்கே உயிரெழுத்து இருந்தது அப்படின்னா, நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல கசதப்ப மிகும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் உயிரெழுத்து வந்தால் நம்ம கண்ணமுன்னு கசதப்ப எழுத்து போட்டுடலாமான்னா போடக்கூடாது. அதுக்கு எங்கெங்கெல்லாம் என்ன காரணத்தினால கசதப்ப கூடாதுன்றதுல நீ போடக்கூடாது. கசதப்ப எழுத்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெயரெச்சத்தில் பெயரெச்சத்தில் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் உயிரெழுத்து தான் வரும். அப்போ என்ன பண்ண, அந்த இடத்துலலாம் வல்லின எழுத்து போடக்கூடாது. ஸோ அப்போ எங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம போடக்கூடாது. இந்த இடத்துல ஐ வெளிப்படையாக வந்ததுனால இங்கே இப்போ போடணும். அதே மாதிரி இதை பாருங்கள், இதை பார்த்த உடனே தெரியுமே உங்களுக்கு, பாருங்கள் இது பார்த்த உடனே என்ன தெரியுது பாருங்கள். இதை பார்த்த உடனே என்ன சொல்லுங்கள், வன் தொடர் கூற்றியலுகரம். இப்போ தொடர்ந்து பூ வந்துக்குது. இது கசடதப்பற எழுத்து 6 எழுத்து. அப்போ இந்த 6 எழுத்து அந்த கசடதப்பற எழுத்துக்கு தொடர்ந்து குசுடுதுபுர் வந்ததுனால கண்டிப்பாக நம்ம கண்ணை மூடி என்ன பண்ணுங்க, இப்போ போட்டு எழுதணும். கேட்ப முழவை முழங்குகிறது. அப்போ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் தான் ரைட்டாக தெரியுது. நம்ம இருந்தாலும் மற்றெல்லாம் செக் பண்ண பார்த்துட்டு இங்கே இப்போ போடுகிறாங்க, ஆனால் இந்த இடத்துல இக்கு போடலை. அப்போ பி ஆன்சர் நம்ம பார்க்கவே தேவையில்லை. இந்த இடத்துல இப்போ போடணும், இங்கேயும் இக்கு போடணும். இங்கே சி எதுவுமே போடலை, அப்போ சியே கிடையாது. இந்த இடத்துல இப்பு போடணும், இந்த இடத்துல இக்கு போடுகிறாங்க, ஆனால் இதுவும் கிடையாது. அப்போ ஏ ஆன்சர் தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். 3வது கொஷினுக்கு, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இப்போது இதில் நல்லா கவனிக்கணும். மாற்றங்களை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை வெளிப்படையாக வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரணும், இங்கே சே வந்துக்கிறதுல இங்கே இச்சி போட்டு எழுதணும். இந்த இடத்துல இச்சி போட்டு எழுதணும், ஆனால் இங்கே போட்டு எழுதலை. ஸோ அப்போ இது ஏ ஆன்சர் கிடையாது. அடுத்தது பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கணிசமான மாற்றங்களை இங்கே இச்சி போட்டுக்கிறாங்க, செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. சரிதானே சார், இப்போ பி சரியாக தான் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போ இது சரியா அப்படின்னு நம்ம பண்ணணும், பின்ற ஆப்ஷனை வந்து நம்ம டிக் அடிச்சிருவோம். ஆனால் பி ஆப்ஷன் இல்லை. ஏன் சார் அப்படின்னா, இந்த இடத்துல கொண்டு வரப்போகிறது இந்த வார்த்தையை கவனிங்க, வரப்போகிறது இந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா இதில் பாருங்க, வர அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, வருதல்ன்ற ஒரு வினை சொல்லு வர அப்படின்னு நிற்கிது. அது எங்கே முடியுது, அது போகிறது, போகுதல்ன்றது போகிறதுன்ற ஒரு வினை சொல்ல கொண்டு முடியுது. அப்போ வரன்றது பார்த்தீங்க அப்படின்னா இது வினையச்சமா பெயரச்சமா சார்? பெயரச்சம்னா கண்டிப்பாக வந்து அது எதில் முடியும் அப்படின்னா ஆவல முடியும் சார். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எழுதிக்கிறேன், பெயரச்சம் அசைந்த மரம். இந்த இடத்துல என்ன முடியுது, ஆவல முடியறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது பெயரச்சு சொல்கிறோம், இது பெயரச்சம் தான். அதே மாதிரி ஒரு எச்சம் வந்து முற்று பெறாமல் அப்படியே நின்றுது அப்படின்னா, அந்த வினைச்சொல்லு முற்று பெறாமல் நின்றுச்சு அப்படின்னா அது எச்சம் சொல்லுவோம். அந்த எச்சத்தை 2 வகைப்படும், ஒன்று பெயரச்சம், இன்னொன்று வினையச்சம். அந்த பெயரச்சம்னு பார்த்தீங்க அப்படின்னா அசைந்த மரம் மேக்சிமம் ஆ வந்துடும் கடைசியில். அதே மாதிரி மேக்சிமம் வினையச்சத்தில் ஊ வந்துடும், அப்புறம் ஈ வரும். ஆனால் பெயரச்சத்தில் உம்மும் வரும் கடைசியில், அப்படின்னு முடியும். ஓடும் பேருந்து அப்படின்னும் போது அங்கே இடத்துல வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சம் வந்து பார்த்தீங்கன்னா எதை கொண்டு முடியும் அப்படின்னா மரம் அப்படின்ற ஒரு பெயர் சொல். இங்கே ஏதாவது ஒரு வினைச்சொல்லை போட முடியுமானா கண்டிப்பாக நம்மளால் போட்டு எழுத முடியாது. அதே மாதிரி அசைந்து ஆடினான் அப்படின்றதுல இந்த ஆடினான்ற ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியுது. இந்த வினைச்சொல்லை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பெயரை போட்டு இந்த வார்த்தை சொல்லி பார்க்க முடியுமானு சொல்லி பார்க்க முடியாது. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது பெயரெச்சம், இது வினையச்சம். ஆனால் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருதல்ன்ற ஒரு வினைச்சொல்லு எப்படி நிற்கிது, எச்சமாக நிற்கிது. எப்படி நிற்கிது, வர அப்படி நிற்கிது.
போகிறது போகுதல். அப்போ ஒரு வினை சொல்லு எச்சமா நின்று எதை கொண்டு முடியுது? ஒரு வினையை கொண்டு முடியுது. அதனால இது கண்டிப்பா வினையெச்சம். என்ன வினையெச்சம்? அகரை வினையெச்சம். நம்ம இங்க பார்த்துருக்கோம். அகர இகர ஈற்று வினையெச்சங்களுக்கு மின் இங்க பார்த்துருக்கோம். அகர இகர ஈற்று வினையெச்சங்களுக்கு மின் வல்லினம் மிகும். இது நிறைய இடத்துல இது மாதிரி வரும். நம்ம இது கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரல? இந்த இடத்துல இப்பு வரல. அப்போ இந்த பி ஆப்ஷன் தப்பு. சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குதா பார்க்கலாம். வேலைவாய்ப்புகள் கணிசமான மாற்றங்களை இங்கே இச்சு போடணும், அதனால போடல. ஆனால் இந்த இடத்துல இப்பு போட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே இப்பு போட்டுக்கிறாங்க, ஆனால் இந்த இடத்துல இச்சு போடலை. ஸோ அப்போ இந்த ஆன்சரும் தப்பு. அப்போ எதுதான் ஆன்சர் அப்படின்னா, வேலைவாய்ப்புகள் கணிசமான மாற்றங்களை இங்கே இச்சு போட்டுக்கிறாங்க. அடுத்தது கொண்டு வரப்போகிறது இப்பு போட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 3க்கு டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம்மக்களுக்கு புனிதமானதாகும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகு இடங்கள்ல இப்போ ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆயி என்னும் சுற்றெழுத்துக்கு பின்னு இதை பார்த்தீங்கன்னா ஆயினா அச்சட்டை, அப்பள்ளி, அப்பையன் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வல்லின எழுத்தை போட்டு எழுதணும். அந்த ஆயி என்ற சுற்றெழுத்துக்கு பின்னாடி வந்து போட்டு எழுதணும். அதே மாதிரி அந்த இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு பெயர்கள். இது அந்த இந்த இடத்துல அந்த இந்தெல்லாம் எங்கே வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? நீ வல்லின எழுத்தை போட்டு எழுதணும். அதே மாதிரி எந்தன்ற வினா சொல்லுக்கு பின்னும் வல்லின எழுத்தை போட்டு எழுதணும். அதனால் இந்த இடத்துல இந்த அப்படின்றது வந்துக்குது. கண்டிப்பாக இங்கே பூ வந்துக்கிறதுனால இப்பு போடணும். அதனால் ஏ வந்து நீ பார்க்கவே தேவையில்லை, இது தப்பு. அடுத்தது இந்த இடத்துல இந்த இப்பு போட்டுக்கிறாங்க. அப்போ பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு, இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எம் மக்களுக்கு, எம் மக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இது என்ன சார் அப்படின்னா, இது 4ஆம் வேற்றுமை விரி. என்ன விரி? 4ஆம் வேற்றுமை விரி. 4ஆம் வேற்றுமை விரியில நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். 4ஆம் வேற்றுமை விரியிலையும் 2ஆம் வேற்றுமை விரியிலையும் மட்டும்தான் வல்லின எழுத்து மிகும். அப்போ 4ஆம் வேற்றுமை விரி அப்படின்னு கு அப்படின்னு வந்துச்சுன்னா ஐயால் கு. அப்போ 4ஆம் வேற்றுமை உருவு கு, வேற்றுமை உருவு கு வந்து வெளிப்படையாக வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல அதனுடைய கசதப்ப எழுத்துனா அந்த பூ வந்துக்கிறதுனால இங்கே இப்பு போட்டு எழுதணும். அதனால பியும் கிடையாது. இந்த இடத்துல இப்பு போடணும். அப்போ இதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடும். ஏதாவது ஒன்றுத்துல ஒரு தப்பு இருக்குதுன்னா அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுடணும். அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். இந்த பூமியின் இப்பு போட்டு எழுதுகிறாங்க, ரைட்டு. ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். அப்போ இது ரைட்டு. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். சால தவ முதலிய உரிச்சொற்களுக்கு பின் மல்லினம் மிகும். உரிச்சொல்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் நெறி அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, மாநெறி அப்படின்னுவாங்க. நெறினா வழி, மாநெறினா மானா பெரியன்னு உனக்கு தெரியும். அப்போது அந்த வழியை வந்து நெறினா வழி, அதை வந்து இன்னும் என்ன பண்ணுதுன்னா மிகைப்படுத்தி சொல்லுது. எப்படி மிகைப்படுத்தி சொல்லுது? பெரிய வழி அப்படின்னு மிகைப்படுத்தி சொல்லுது. ஒரு சொல்லை மிகைப்படுத்தி சொல்லிச்சுன்னா தான் அதுதான் உரிச்சொல் தொடர். அந்த சொல்லுக்கான உரிய சொல் தொடர். அப்போ இப்போ சிறிதுன்னு சொல்கிறோம். சிறிது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சின்னது. தவச்சிறிது அப்படின்னா இன்னும் சின்னது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தவ சிறிது அப்படின்னும் போது அது இன்னும் சின்னதுன்னு மிகைப்படுத்தி சொல்லுது. அப்போ சால உருத்தவ தடமா கடினணி கழிக்கூர் குழ. சால தடமா கடினணி கழிக்கூர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் வந்து சால, அது நன்னூல்ல இருக்கும். சால உரு, சால உரு தவ தட மா கடி நனி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் எல்லாத்துலேயும் வந்து உரிச்சொல், இந்த உரிச்சொல்லை கொண்டு தொடங்கக்கூடியது எல்லாமே வல்லினம் மிகுமா சார்னா அவங்க வந்து நம்மளுடைய 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. சால தவ தடக்குழ, இந்த 4 இதில் மட்டும் சால பேசினார், தவச்சிறிது, தடங்கன் அப்படின்னு. தடங்கன் அப்படின்னா அதில் இங்கு தான் வருது, இக்கு வரல. ஒரு தவச்சிறிது
அப்படின்னும்போது தவப்புதல்வன் அப்படின்னு வரும்போது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த 4 மட்டும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சால தவ தட, சால தவ தட குழ, இது 4 மட்டும் வந்துன்னா வல்லின எழுத்து போட்டு எழுதணும். ஸோ அப்போ அதனால நம்ம என்னன்றோம்னா இங்க சால தவ முதலில் உரிச்சொற்கள் வல்லின மிகுமானா மிகும். அப்போ ஆன்சர் ஏ. குழலையும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்தும் போட்டிருப்பாங்க, ஒரு சில இந்த சென்டென்ஸே தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக பார்த்து எழுதணும். குழலிக்கு பாட தெரியும் இது என்ன சொல்லுங்கள், இப்போ தான் நம்ம சொன்ன சொல்லுங்கள். கூ வந்து வெளிப்படையாக வந்துடுச்சு. குழலிக்கு 4ஆம் வேற்றுமை விரி, அப்போ இப்போ போட்டு எழுதியிருக்காங்க சரி, இப்போ போட்டு எழுதியிருக்காங்க அதனால் சரி. இது சொல்லுங்கள், இப்போ தான் நம்ம பாடுதல் தெரியும், பாட பாடுதல்ன்ற ஒரு வினை சொல்லு நிற்குது, எது தெரியும் தெரிதல்ன்ற ஒரு வினையை கொண்டு முடியுது. அப்போ இது என்னது அகர ஈற்று வினையச்சம். என்ன வினையச்சம்? அகர ஈற்று. அகரனா என்னது கடைசியிலாம் வந்துருக்குது இல்லை, இந்த டாவல்னா வந்துருக்குது அகர ஈற்று வினையச்சம். அப்போ அகர ஈற்று வினையச்சுனா நீ பார்க்கவே தேவையில்லை, மேக்சிமம் நிறைய இடத்துல இது மாதிரி கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால அகர இகர ஈற்று வினையச்சமா நீ வல்லின எழுத்தை போட்டு எழுதணும். அப்போ அந்த இடத்துல இத்து. அப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சரு. இருந்தாலும் நம்ம மற்றெல்லாம் பார்க்கலாம். குழலி பாட தெரியும் தப்பாக கொடுத்துருக்காங்க. குழலின் பாட தெரியும், குழலியால் பாட தெரியும், இது எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின், இசைத்தமிழில் வழி நாடகத்தமிழுக்கு இயக்கமில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்சிமம் ஐ வந்து கடைசியில் வந்துருச்சு அப்படின்னாலே நான் கசதப்ப எழுத்தை போட சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஐ வந்துருக்குது, இச்சி கூட்டல் ஐ, இது பிரிச்சிங்க அப்படின்னா உயிர் இரு. ஏன்னா ஏன் சார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இயல்பினும் விதியும் என்ற உயிர் முன் கசதப்ப மிகவும் அப்படின்னு சொல்லிட்டேன். உயிர் ஈரா கடைசியில் உயிர் ஈர் வந்துக்குதா, உயிர் எழுத்து ஈர் வந்துக்குதா, கசதப்ப எழுத்தை போட்டு எழுது. எங்கே ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ போடக்கூடாது அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 20 கொஸ்டின்ஸில் பார்க்க போகிறோம், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இத்து போட்டு எழுதணும். அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது, அதே மாதிரி பி ஆப்ஷனும் கிடையாது. சி ஆப்ஷனில் இத்து போட்டு எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நாடக, அதே மாதிரி இந்த இடத்துல ஆ வந்து உயிரெழுத்து வந்துடுது, இங்கேயும் இத்து போடணும், இங்கே இத்து போடலை. அப்போ சி ஆப்ஷனும் கிடையாது. அப்போ எதுதானே சார் அப்படின்னா இந்த இடத்துல இத்து போட்டுக்கிறாங்க, இந்த இடத்துல இத்து போட்டுக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் சரியானது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் சரியானது. அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். கடுகை துளைத்து 7 கடல் புகட்டி குறுக்க தரித்த குரல். இப்போ அப்படின்னா உங்க பார்த்தீங்க அப்படின்னா கடுகை 2ஆம் வேற்றுமை விரி வந்து வெளிப்படையாக வந்துடுச்சு, இந்த இடத்துல இத்து போடணும், அதனால போடலை, அதனால ஏ ஆப்ஷன் கிடையாது. இந்த இடத்துல இத்து போட்டிருக்காங்க ஓகே. ஆனால் இந்த இடத்துல 7 கடல், மேக்சிமம் நான் ஒன்று சொல்கிறேன், இதை மட்டும் நான் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இழு இரு இந்த 2 எழுத்து எங்கெல்லாம் வருதோ இதுக்கு அப்புறமும் கசதப்ப எழுத்து மிகும். இந்த 2 எழுத்து வந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் கசதப்ப மிகும். இப்போ மலர் கரம், இந்த இடத்துல என்ன வந்து இரு வந்துருக்குது, மலர் கரம். அப்போ அந்த இடத்துல இக்கு போனோம்னா கண்டிப்பாக போட்டு எழுதணும், சரிங்களா. போர்க்கோலம், அப்போ அந்த இடத்துல இக்கு போட்டு எழுதணும். ஏன் அப்படின்னா இந்த எழுத்து வந்துட்டாலே, அதனால இங்கே 7 கடலை இழு வந்துக்குது, அதனால நம்ம இக்கு போட்டு எழுதணுமானா, ஆனால் இந்த இடத்துல எழுதக்கூடாது. அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்ணு பெயர்கள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர்களில் இந்த பாருங்க, எண்ணு பெயர் 8 10 தவிர 8 தொகை இதுக்கு மட்டும் வல்லினமிகும், அதே மாதிரி 10 பாட்டு இதுக்கு மட்டும் வல்லினமிகும். எண்ணு பெயர்களில் 8க்கும் 10க்கும் மட்டும்தான் வல்லினமிகும், மற்றது எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணு பெயரில் வல்லினம் மிகாது. அப்போ இங்கே 7ன்றது ஒரு நம்பரு அங்கே, அதனால இங்கே இழு வந்ததுனாலே நம்ம என்ன பண்ணோம், அதனோட வல்லின எழுத்து போட்டு எழுதணும். ஆனால் இங்கே என்ன பண்ணோம், இக்கு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒரு எண்ணு பெயர், எண்ணு பெயருக்கு பின்ன பண்ணது வல்லினம் மிகாது. எது 8 10 தவிர. அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7 கடலை, அங்கே வந்து 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்ததுனால இங்கே இப்போ போடலாம். வெரி குட். அதனால இந்த இடத்துல இப்போ போடலாம், இது ரைட்டு. ஆனால் இது ரைட்டு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 8க்கு இந்த இடத்துல கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி, இந்த இடத்துல இக்கு போடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புகட்டுதல் அப்படின்னு ஒரு இகர ஈற்று வினையச்சம் ஈ வந்துருக்குது, அதனால் இங்கே போடங்கண்ணா. அப்போ இது பி ஆப்ஷன் கிடையாது.
இந்த இடத்துல இத்து போட்டுக்கிறாங்க, இந்த இடத்துலையும் இப்பு போட்டுக்கிறாங்க, இந்த இடத்துலையும் இக்கு போட்டுக்கிறாங்க. அப்போ 8க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு குறுக்க தரித்த குரல். குறுக்க தரித்தில் இந்த சீன் நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா தரித்த அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பெயரெச்சம். பெயரெச்சத்துக்கு பின் வல்லினம் மிகாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெயரெச்சத்துக்கு பின் என்ன பண்ணிக்கிறாங்க, இக்கு போட்டு எழுதிக்கிறாங்க. அதனால இது எல்லாமே ரைட்டு. குறுக்க இந்த இடத்துல இது போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உயிரிரு வந்துக்குது, இதுவும் உயிரிரு தான். ஆனால் இது என்னது பெயரெச்சம். இதுதான் நீங்கள் கவனிக்கணும். சார் உயிரிரு வந்துட்டாலே நீங்கள் கசதாப்பை போட சொன்னீங்க அப்படின்னா இது உயிரிரு தான், கடைசியில் ஆ வந்துடுது, உயிரிரு தான். ஆனால் இது பெயரெச்சம் என்பதனால இந்த இடத்துல கசதாப்பை எழுத்து போடக்கூடாது. அப்போ ஸோ இந்த இடத்துல வராது, அதனால அது இல்லை. அப்போது இந்த இடத்துல இத்து போட்டுக்கிறாங்க, கடுகை ரைட்டு. இந்த இடத்துல இப்பு போட்டுக்கிறாங்க, இது ரைட்டு. இந்த இடத்துல இக்கு போட்டுக்கிறாங்க, ரைட்டு. இங்கே இத்து போட்டுக்கிறாங்க, இங்கே எதுவும் போடலை. அப்போ ஆன்சர் டி தான் சரியானது. அடுத்தது போர்க்கோலம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான். இப்போ நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த எந்த விரி அப்படின்னா 2ஆம் வேற்றுமை விரி 4ஆம் வேற்றுமை விரிக்கும் பக்கத்தில் மட்டுமே வல்லினம் மிகுன்னு சொல்லிக்கிறேன். இது எதனா எதை சொல்ல பாருங்க. பரதனது அது எது 6ஆம் வேற்றுமை. என்ன வேற்றுமை இது? 6ஆம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வந்திருக்குது. அப்போ 6ஆம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வந்தது அப்படின்னா வல்லினம் மிகாது. இந்த இடத்துல இச்சி போடக்கூடாது. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இரு வந்தது அப்படின்னா இந்த இரு வந்ததுன்னா அந்த இடத்துல என்ன போடணும், வல்லின எழுத்தை போட்டு எழுதணும். அப்போ இரு வந்துருக்குதுங்கள. ஸோ அந்த இரு வந்ததுனால என்ன பண்ணணும், நம்ம வல்லின எழுத்தை போட்டு எழுதணும். அப்போ இங்கே இக்கு போடணும், ஆனால் இங்கே போடலை. அதனால் இங்கே வந்து என்ன பண்ணிடலாம், இது தவறு. அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பி ஆப்ஷனில் இங்கே இக்கு போட்டுக்கிறாங்க. அப்போ இது சரியான்னு பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல இச்சி போட்டுக்கிறாங்க, இச்சி வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இது என்னது, இது 6ஆம் வேற்றுமை விரி, 6ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக அதுன்னு வந்துடுச்சு. அப்போ அதனால் இந்த இடத்துல என்ன போடக்கூடாது அப்படின்னா இச்சி போடக்கூடாது. இங்கே இச்சி போட்டு எழுதுகிறாங்க, அதனால் இது தவறு. அடுத்தது நம்ம பார்க்கவே தேவையில்லை, இதை விட்டுடலாம். அடுத்தது சிக்கு போகிறோம். இங்கே இக்கு போட்டு எழுதுகிறாங்க, ரைட்டு. இங்கே இச்சி போடலை, அதுவும் ரைட்டு. இங்கே 2ஆம் வேற்றுமை உருவு ஐ வெளிப்படையாக வந்தது அப்படின்னா இது 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அப்போ அது கரெக்டாக போட்டுக்கிறாங்க, இதுவும் ரைட்டு. கண்ட குகன் இந்த இடத்துல இக்கு போடணுமா சார் அப்படின்னா இங்கே கூ வந்துக்குது, இங்கே இக்கு போடணுமா சார்னா இங்கே இக்கு போடக்கூடாது. ஏன், இதுதானே சொன்னேன்ல நான். என்னென்னா உயிரிரு வந்துடுச்சு அப்படின்னா உயிர் போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு சில இடங்களில் விதி பிரகாரம் போடக்கூடாதுன்னு சொன்னால் இதுதான். கண்ட அப்படின்னா அது பெயரெச்சம், பெயரெச்சத்துக்கு பின்ன பண்ணது வல்லினம் மிகாது. அதனால இந்த இடத்துல இக்கு போடக்கூடாது. வெல்ல கருதி, வெல்லுதல், கருதுதல், இது என்ன அப்படின்னா அகர ஈற்று வினையச்சம். வெல்லுதல் அப்படின்ற ஒரு வினைச்சொல்லு வெல்ல அப்படின்னு நிற்குது, கருதுதல் கருதி அப்படின்ற ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியுது. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது என்னது, அகர ஈற்று வினையச்சம். கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரணும், அகர இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின் வல்லினம் மிகுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ அந்த அகர ஈற்று வினையச்சுன்றதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகும். ஸோ அப்போ சி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். சி தான் வந்து 9க்கு என்னது, சி தான் வந்து சரியான ஆன்சர். மற்றது வந்து டி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இக்கே கிடையாது, அதனால நம்ம என்ன பண்ணுறது, இது கிடையாது. நான் என்ன சொல்லிட்டேன், இந்த 2 எழுத்து இந்த 2 எழுத்து வந்துச்சுனாலே வல்லின எழுத்து போட்டு எழுதணும். அதனால் இங்கே போர் வந்துக்குது, இங்கே இக்கு போட்டு எழுதணும். அப்போ இந்த இடத்துல இக்கு போட்டு கரெக்டாக எழுதுகிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். அடுத்து 10வது கொஸ்டின், உணவோட அடிப்படை தேவை அந்த. இப்போ நம்ம சொல்லிக்கிறோம்னா ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த இந்த எந்த, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வல்லின எழுத்து போடணும். இந்த இடத்துல இது போடல, அப்போ ஏ ஆப்ஷனும் கிடையாது. இப்போ இதுலேயும் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் போடலை, அப்போ பி ஆப்ஷன் கிடையாது. அப்போ சி ஆப்ஷனுக்கு போகும்போது அந்த இடத்துல போட்டுக்கிறாங்க அடிப்படை. இந்த இடத்துல அடிப்படை, இந்த இடத்துல ஐ வெளிப்படையாக வந்ததுனால இத்து போட்டுக்கிறாங்க, ரைட்டு. இந்த இடத்துல அந்த இந்த எந்த இடத்துல வல்லின எழுத்து போடுறாங்க, இதுவும் ரைட்டு. தேவையை
இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்ததுனால இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அப்போ இது ரைட்டு, இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. அடுத்து செய்தானதும் பூர்த்தி செய்தானதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இகர ஈற்று வினையச்சம் என்ன இது, அகர இகர ஈற்று வினையச்சத்தில் இங்கே என்ன வந்துக்குது, பூர்த்தி, அதாவது பூர்த்தி. இந்த இடத்துல இகர ஈற்று வினையச்சம் வந்ததுனால என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே இச்சி போட்டு எழுதிக்கலாம். அப்போ அடுத்தது புத்தக சாலைக்கு இந்த இங்கே சார் இங்கே இச்சி போடணுமா, இந்த இடத்துல இச்சி போடணுமா அப்படின்னா உங்களுக்கு தோணும். அந்த இடத்துல இச்சி போடக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா இது ஒரு எழுவாய். அப்போது புத்தக சாலைக்கு அப்படின்ற ஒரு எழுவாயில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வல்லினம் மிகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க, சொல்லிடுறாங்க மாதிரி எழுவாய் தொடராக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது வல்லினம். இப்போ குதிரை தாண்டியது இங்கே இத்து போட்டு எழுதலாமா, எழுதக்கூடாது. ஏன்னா குதிரைன்றது ஒரு எழுவாய், கிளின்றது ஒரு எழுவாய். அப்போ இந்த இடத்துல இப்பு போடணுமா, இந்த இடத்துல இத்து போடணுமானா போடக்கூடாது. ஏன்னா இது ஒரு எழுவாய். எழுவாய் தொடரில் என்ன பண்ணாது வல்லினம் மிகாதான். அப்போ என்ன பண்ணாதுன்னா புத்தக இந்த இடத்துல ஒரு எழுவாய் அப்படின்றதுனால இது ஒரு எழுவாய். ஸோ அதனால் இது வந்து என்ன பண்ணக்கூடாது, இங்கே இச்சு போடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரி இந்த சென்டென்ஸ் வந்துட்டேன், டிக்கு வந்துட்டேன், சியில் பார்த்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இச்சு போடல, அதுவும் சரி. அதுக்கப்புறம் சாலைக்கு இது எதை பார்த்து சொல்லுங்கள், இது என்ன வருது பாருங்கள், நான்காம் வேற்றுமை விரி. அப்படி நான்காம் வேற்றுமை விரி இரண்டாம் வேற்றுமை விரியா கண்ண மூடின்னு நம்ம கசதப்பை எடுத்து போட்டுடணும். இப்போ தான் வந்ததுன்னா எடுத்து போட்டுருவோம். அதே மாதிரி தரப்பட வேண்டும், தருதல்ன்ற ஒரு வினை சொல்லு, தர பட படுதல் அப்படின்ற ஒரு வினையை கொண்டு முடியுது. அப்போ இது என்னன்னு சொல்லுங்க, இப்போ அகர ஈற்று வினையச்சம் கண்டிப்பாக இந்த இடத்துல இப்பு போட்டு எழுதணும். அப்போ சி தான் இதுக்கு ஆன்சர் சரி. ஆனால் டியில் இப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல இப்பு இல்லை, மற்ற இந்த இடத்துல இங்கே எங்கே பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை விரியில் இங்கே என்ன இத்து போட காணும். அப்போ இதுக்கு வந்து டி தப்பு. அப்போ சி தான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக தமிழ் வரலாற்று. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்த உடனே என்னன்னு சொல்லலாம் பாருங்கள், இது சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்கள். இதை பாருங்கன்னா இது பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா என்னது இரு வந்திருக்குது, குசுறு துப்புரு எழுத்து வந்தது. அப்போ இருன்னது கசர தவிர வள்ளி எழுத்து தொடர்ந்து குசுறு துப்புரு வந்ததுனால இது வன் தொடர் குற்றியில் வரும். வன் தொடர் குற்றியில் வகிறனால அது எதையுமே நீ பார்க்கக்கூடாது. அது கசரதா எழுத்து வந்துதா கா வந்துக்குது, இங்கே இக்கு போட்டு எழுதணும். அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது, பி ஆப்ஷனில் பார்க்கலாம். இங்கே இக்கு போட்டு எழுதுகிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கருத்து. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இக்கு போட்டு எழுதணுமா இல்லை இக்கு போடக்கூடாதான்னு ஒரு சிலர் போட்டுனா வாழ்த்துக்கள், இப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு போட்டு இக்கு போட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இக்கு போட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே இக்கு போடணுமா போடக்கூடாதா அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இக்கு போட்டு நீங்கள் எழுதலாம். ஏன் சார் அப்படின்னா கசட தபர எழுத்து இத்து வந்துருக்குது இக்கு. அப்போ அந்த இத்து வந்துருக்கிறதுனால இத்தை தொடர்ந்துன்னா வந்துக்குது, தூ வந்துக்குது, குசுறு தூப்புரு. அப்போ இது என்னது, இதுங்க கருத்துன்றது என்னதுங்க, வாழ்த்து கருத்துல என்னது, அது வந்து பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியுலகுரம். அப்போ வன்தொடர் குற்றியுலகுரமாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வல்லின எழுத்தை போட்டு எழுதலாம். இங்கே கா வந்ததுனால இங்கே வல்லின எழுத்தை கண்டிப்பாக போட்டு எழுதலாம். அப்போ இது சரி, அப்போ இதுவும் சரி. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் பண்பாட்டு கூறுகளையும், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் எல்லாமே வன்தொடர் கூற்றியுலகுரம் தாங்க வந்துடுது, வன்தொடர் கூற்றியுலகுரம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இக்கு இருக்குது, இங்கே இக்கு இல்லை. அப்போ இது இங்கே இக்கு போடாமல் விட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இது தப்பு. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னா பி தான் ஆன்சர், ரைட்டு. அடுத்தது 12வது கொஸ்டின் பார்த்துடலாம். 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புத்தக படிப்பு, புத்தக படிப்பு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா புத்தக ஒரு எழுவாயின்னு கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா புத்தக படிப்பு அப்படின்றது ஆமாம் ஒரு எழுவாய். அப்போ புத்தக படிப்புன்றதுல இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அப்போ இந்த இடத்துல வல்லினம் எழுத்து போட்டுருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஏ இல்லை, ஏ இல்லை. ஏன்னா இங்கே இப்போ போட்டுக்கிறதுனால புத்தக படிப்பு இந்த இடத்துல ஏன் அதை வந்து பார்த்தீங்கன்னா அகர ஈற்று வினையச்சமா, ஓஹோ புத்தக படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகர ஈற்று வினையச்சு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்பு கொடுத்துருக்காங்க. படிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இத்து ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா இது ஏ ஆப்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா சார் அப்படின்னா படிப்பு இப்பு தொடர்ந்து பூ இதெல்லாம் குசுறு துப்புரு, இது வந்துட குற்றிலுக்கிறோம், இந்த இடத்துல இத்து வரணும், அதனால் இல்லை, அதனால் ஏ ஆப்ஷன் கிடையாது. இந்த இடத்துல இத்து இருக்குது,
இங்கே வந்து இது வன்தொடர் கூற்றில் வரும், அதனால் இது சரி. தேவை அத்தோடு பட்டறிவை இந்த பார்த்தீங்கன்னா அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரி, இரண்டாம் வேற்றுமை விரி, நான்காம் வேற்றுமை விரி. கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், கசதப்ப எழுத்து போடலாம். அப்போ இந்த என்னது இச்சி போடணும். சேர்த்து இங்கே இத்து தொடர்ந்து தூ வந்துக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வன்தொடர் கூற்றில் வரும். வன்தொடர் கூற்றில் வரும் பக்கத்தில் கண்டிப்பாக கசதப்ப எழுத்து போடணும். அதனால் இங்கே இக்கு போட்டு எழுதணும். அப்போ பி தான் ஆன்சர் வந்து சரி. மற்றதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க, மற்றதெல்லாம் இது பொருந்தாது. அடுத்தது ஆப்ஷன் அது 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகள் இது சரியானது. வன்தொடர் கூற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது. வன்தொடர் கூற்றியலுகரத்தின் பின் வந்து வல்லினம் மிகாதான், மிகும். அதனால இங்கே மிகாதுன்னு கொடுத்துறாங்க. அப்போ இது தப்பு. அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வினைத்தொகைனா என்ன சார் அப்படின்னா இது இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு வல்லினம் மிகா இடங்களில் வல்லினம் மிகாது. எங்கள் வினைத்தொகை குடி தண்ணீர் வளர்ப்பிறை. இது எனக்கு புரியல சார். வளர்ப்பிறை அப்படின்னா பாருங்க, இப்போ நான் எழுதிக்கிறேன் பாருங்க, வினைத்தொகை வளர்ப்பிறை அப்படின்னு. இந்த வினைத்தொகையை இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, காலம் கறந்த பெயரெச்சம் சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னா காலம் கறந்த பெயரெச்சம்னா 3 காலத்தையும் வந்து உள்ள வச்சிருக்கோம். எப்படின்னா இது வந்து இறந்த காலம், எல்லாமே பெயரெச்சம் தான். இது இறந்த கால பெயரெச்சம், இது நிகழ்கால பெயரெச்சம், இது எதிர்கால பெயரெச்சம். ஆனால் இது எல்லாமே பெயரெச்சம் தான். ஆனால் இந்த 3 காலத்தையும் உள்ளே வச்சுருக்கோம். இது இறந்த காலம், இது நிகழ்காலம், இது எதிர்காலம். இப்போ அந்த வளர்பிறைன்ற வார்த்தை வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை, இது போல் 3 காலத்தையும் உள்ளே வச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வினைத்தொகை. ஒரு 3 காலத்தையும் உள்ளே மறைச்சி வச்சுருக்கிறதுக்கு பேர் வினைத்தொகை. இப்போ ஊறுகாய் அப்படின்னா ஊறினகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். திருந்து மொழி, திருந்தின மொழி, திருந்துகின்ற மொழி, திருந்தும் மொழி. அலைகடல், அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல். இது எல்லாமே நம்ம வினைத்தொகைன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அப்போ வினைத்தொகையாக இருந்ததுன்னா இந்த இடத்துல வளர் இப்பு போடணுமா சார்னா இந்த இடத்துல இரு வந்திருக்குது. ஆனால் இங்கே இப்பு போடணுமா அப்படின்னா இந்த வளர்பிறைன்ற வார்த்தை வந்து வினைத்தொகை. ஐயோ சார், இலக்கண குறிப்புலாம் நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் போய் சந்திப்பழை கூட எழுத முடியுமா? ஆனால் ஆமாம், ஒரு சில இந்த பார்த்தீங்கன்னா வினைத்தொகை இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும். ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சத்தில் வந்து வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்றலாம் சொல்லியிருப்பாங்க. ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின் வல்லினம் வந்து மிகாது. ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சத்தில் வந்து வல்லினம் மிகுமா மிகாதான்றதை வந்து நம்ம இங்கே பார்த்துடலாம். ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை அப்படின்னா சார் என்ன சார் பெயரெச்சுன்னு சொன்னீங்க, ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சு எனக்கு புரியல சார். ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள், இப்போ நான் பெயரெச்சுன்னா என்னென்னா அணைந்த விளக்கு, இது கடைசியில் வந்ததுனால பெயரெச்சம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அணைதல்ன்ற ஒரு வினை சொல்லு எச்சமாக நிற்குது. எதை கொண்டு முடியுதுன்னா பெயரை கொண்டு முடியுது. அதனால் நான் பெயரெச்சுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு ஆப்போசிட் என்னது, அணையாத. இந்த பாருங்க அணையாத, அதனால் இது எதிர்மறை பெயரெச்சம். இந்த தா வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு போச்சு. அப்போ கெட்டு போனது அங்கே இருக்காது. அப்போ அந்த கெட்டு போச்சு அப்படின்னா அது என்னது, ஈற்று எழுத்து தானே. அதனால் ஈறு கெட்டு போனதுனால அப்போ ஈறு கெட்ட இது ஒரு எதிர்மறை பெயரெச்சம். இப்போ எதிர்மறை பெயரெச்சம் புரியுதா? அணைந்த பெயரெச்சம், அணையாத எதிர்மறை பெயரெச்சம், அணையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க கூவா குயில், ஓடா குதிரை. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும் வல்லினம் மிகும், பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. சரி, ஓகே, நம்ம இதில் போயிடலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுன்றது சரியானது. இந்த சால தவ வல்லினம் மிகும். இந்த இடத்துல சால தவ முதலிய உரிச்சொற்களை பின் வல்லினம் மிகும். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். இது எல்லாமே இது மட்டும்தான். அப்போ என்னது கீழ்கண்ட கூற்றுகள் இது சரியான கூற்று. இது மட்டும்தான் வல்லினம் மிகாது, மீது எல்லாம் மிகும். தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே, அடுத்து 14வது கொஸ்டின் போயிடலாம். பெண்களுக்கு அப்படின்ன உடனே பார்த்த உடனே நம்மளுக்கு சார் இதில் இது என்னது நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துருச்சு சார். அப்போ இங்கே கீ வந்துருக்குது, இங்கே இக்கு போடணும் சார். அப்போ இது தப்பு சார். இது ஏவை கிடையாது, நம்ம ஏவை பார்க்க தேவையில்ல. ஏழைகளுக்கு இங்கே என்னது பூ வெளிப்படையாக வந்துருச்சு, நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துருச்சு சார், இங்கே இக்கு போடல சார். அப்போ பியும் கிடையாது. மாறன் 10ஆம் வகுப்பு சார், இப்பு கசடதபர பூ குசுடுதுபுரு. அப்போ கசடதபுர இந்த 6 எழுத்துக்களில் ஒன்றை தொடர்ந்து குசுடுது பிறந்தனால இது வன்தொடர் கூற்றில் வரும் சார்.
அப்போ கண்ணை மூடி நீ அதனுடைய கசதப்ப எழுத்து இப்போ வந்ததுனால இப்போ போட்டுடலாம் சார். அப்போ இது ரைட்டு சார். அப்போ இந்த இடத்துல சி என்பது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே திரை, இங்கே ஐ வந்ததுனால இப்போ போடணும், இப்போ போட காணாம். இங்கே மக்களை இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படை வந்துருச்சு, இத்து போடணும், அதுவும் போடலை. அப்போ டி தப்பு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின், கீழ்காணும் வல்லினம் மிக இடங்கள் குறித்த இலக்கண கூற்றுகள் பிழையான கூற்று எதுங்கிறான். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. கூற்று பிழையான கூற்று எது தவறானது பண்ணிக்கிறான். அப்போ இது ஏ வந்து சரி. எழுவாயில் வந்து வல்லினம், வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, அதுவும் சரி. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதான். இரண்டாம் வேற்றுமை தொகையில தான் வல்லினம் மிகாது. ஆனால் இங்கே என்ன அது மிகுன்னு வந்திருக்கணும், இங்கே மிகுன்னு வரணும். அப்போ இந்த தான் பிழையான கூற்று. அப்போ ஆன்சர் சி தான் வந்து சரியான ஆன்சர். சி தான் ஆன்சர். அடுத்து 16வது கொஸ்டின் போயிடலாம். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி சார் அப்படின்னா ஏ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி, அப்போ பார்த்தீங்கன்னா கை, இது பார்த்தீங்கன்னா கை ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பக்கத்தில் தொழில் வந்துருக்குது. அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து கசதப்ப எழுத்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பக்கத்தில் கசடத்தை எழுத்து வல்லின எழுத்தை போட்டு எழுதணும். அப்போ இங்கே இங்கன்னா வந்துருக்கணும், இக்கு வந்துருக்கணும். ஸோ அப்போ அதனால் அங்கே இக்கு போட்டு எழுதலை. அப்போ ஏ ஆப்ஷன் தப்பு. ஏ ஆப்ஷன் தப்பு. ஓர் எழுத்து ஒரு மொழி முன்னு வந்து போட சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ இதுக்கு வருமா சார், இதுக்கு வருமா அப்படின்னா கைத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இது நம்ம இந்த இடத்துல வந்து கைத்தட்டு இது போடணுமா சார்னா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், கைத்தொழில் அப்படின்றதுல நம்ம இக்கு போட்டு எழுதணும், இத்து போட்டு எழுதணும். இந்த இடத்துல இத்து போட்டு எழுதணுமா சார்னா இந்த இடத்துல இத்து போடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இது கையை தட்டு இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இது ஒரு இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது கைத்தொழில், இந்த இடத்துல இத்து போடலாம். ஆனா இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை தொகை வந்ததுனால கையை தட்டு அந்த ஐன்ற உறுப்பு மறைஞ்சு வந்ததுனால இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இது ஓர் எழுத்து ஒரு மொழியா இருந்தாலும். அப்போ சோப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பக்கத்தில் வல்லின எழுத்தை போட்டு எழுதலை. ஓகே, அடுத்தது பி பார்க்கலாம். அடுத்தது பிஏ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓர் எழுத்து ஒரு மொழி பக்கத்தில் வல்லின எழுத்து தோ வந்ததுனால இங்கே இத்து போட்டு எழுதுறாங்க, ரைட்டு. இந்த இடத்துல ஒன்றை இங்கே இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்ததுனால இங்கே இக்கு போட்டு எழுதுறாங்க, ஓகே. இங்கே இக்கு போட்டு எழுதுறாங்க, ரைட்டா சார் அப்படின்னா இது இரு, இது குசுடு துப்புரு. அப்போ வன்தொடர் கூற்றுகள் பக்கத்தில் என்ன பண்ணும், இக்கு போட்டு அது இதுவும் சரி. அப்போ பி தான் சரியான ஆன்சர். அப்போ சியில் எதுக்கும் பார்த்துடலாம். இந்த இடத்துல இத்து போடலை, அப்போ சி கிடையாது. இங்கேயும் இத்து போடலை, அதுவும் கிடையாது. அப்போ பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 17வது கொஸ்டின் போயிடலாம். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்து இலக்கண கூற்றில் பிழையான கூற்று. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, அது சரி. இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா பிழையான கூற்று எதுங்கிறோம். உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகைன்னு என்ன சார் அப்படின்னா சட்ட திட்டம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சட்ட திட்டம், சட்டமும் திட்டமுன்ற உண்மை எண் அந்த உம்முன்ற உருவு மறைஞ்சி வந்துக்கிறதுனால இது வந்து அப்படின்னா இது என்ன வந்தது உண்மை தொகை. இது என்ன மறைஞ்சிக்குது, சட்ட மேடு பள்ளம், தாய் தந்தை, தாயும் தந்தையும், தாய் தந்தை அங்கே இது போனோம்னா அங்கே போடக்கூடாது. ஏன் அப்படின்னா உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இது மட்டும்தான் தப்பு. நான்காம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான் ஆன்சர். சரிங்களா, உண்மை தொகை புரியுதுங்களா. சட்டத்திட்டம் இந்த இடத்துல இத்து போனோம்னா போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு உண்மை தொகை, சட்டமும் திட்டமும் வெளிப்படையாக வரல, அதனால இது வந்து என்னன்னா உண்மை தொகை எடுத்துக்காட்டு. அப்போ இது மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள்ல என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல உண்மை தொகையில் வல்லினம் போடக்கூடாது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ ஆன்சர் இருந்தால் அப்படின்னா இதுக்கு டி.
அடுத்து 18வது கொஸ்டின் வந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தொடரே பிழையாக தான் இருக்குது. அதனால் இது வந்து கயிற்றுன்னு வரணும். அப்போ சோப்பா ஏ ஆப்ஷன் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இறை தொடர்ந்து ரூ வந்துக்கிறதுனால இது என்ன அப்படின்னா வன்தொடர் குற்றியில் வரும். கண்டிப்பாக கசத்தப்ப எழுத்து போட்டு எழுதணும். இங்கே கா வந்ததுனால இக்கு போட்டுக்கிறாங்க. ரைட்டு. தன்னை மறந்து உறங்கினான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான ஆன்சர். பி தான் சரியான ஆன்சர். இங்கே கயிறு வந்துக்குது. இங்கே கயிற்று இங்கே இக்கு போட காணாம். அப்போ பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டினுக்கு போயிடலாம். திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி படக்கருவி பயன்படுகிறது. இப்போ இந்த 19வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் திரைப்படம் இங்கே ஐ வெளிப்படை வந்ததுனால இப்போ போட்டு எழுதுறோம். காட்ட ஒளி இந்த இடத்துல உயிரீறு கடைசியில் ஈ வந்துருக்குது. அதனால் உயிரீறு வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம் இப்போ போட்டுக்கலாம். படக்கருவி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இதை சொல்லிடலாம் இருபெருட்டு பண்புத்தொகை. படக்கருவி இருபெருட்டு பண்புத்தொகை பின் வந்து என்ன பண்ணணும்னா வல்லினம் மிகும். இப்போ இருபெருட்டு பண்புத்தொகை எங்கே இருக்குதுன்னா இந்த வரைக்கும் பாருங்கள் மல்லிகை பூ. அப்போ இந்த மல்லிகை என்பது ஒரு 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 சொல்லு, பூ என்பது ஒரு சொல்லு, ரெண்டு பேர். அப்போ இருபெருட்டு பண்பு தொகையில் வல்லினமிகும், சித்திரை திங்கள் வல்லினமிகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னது படக்கருவி. அதனால் இது இருபெருட்டு பண்பு தொகைன்றதுனால என்ன பண்ணுது இங்கே வல்லினமிகும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து சரியான ஆன்சர். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கும். இந்த 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து தயவுசெய்து வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். சார் இப்போ இது புரியல, இதுக்கு முன்னாடி சந்திப்பு என்னென்னு தெரியல, நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஏதாவது புரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.